ஹலோ நண்பா, பூமி படத்தோட ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். திருப்பி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம், நல்ல படம் அப்படிங்கிறத நான் இந்த ஃபஸ்ட்டு டைம்லேயே நான் பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் இது எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. ஸோ ஸ்டோரி இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குங்கிற சொல்லாமல் நான் அந்த படத்திலோடைய ஒரு டாப் 10 விஷயங்களை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னங்கிறதையும் இந்த இந்த இதில் சொல்ல போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான நிறையா ரிவ்யூஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸு அண்ட் மூவி ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து இந்த சேனலில் வரப்போகுது. ஸோ டேரெக்டாக வந்து இப்போது நம்ம படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டிக் டிக் டிக். அந்த படம் உங்களுக்கு ஜெயம் ரவியானோடது நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஸ்பேஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் ஸ்பேஸை பற்றின எல்லா இடத்துலையும் பேசணும். ஸ்பேஸ் அண்ட் ரோபாட்டிக்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு பிக் திங், அதாவது நெக்ஸ்ட்டு அதுதான் வரப்போகுது அந்த இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஐடி ஓரளவுக்கு இதுவும் ஆகிட்டுருக்கு, சேச்சுரேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து இதுதான் வரப்போகுது அப்படிங்கிறனால எல்லா படங்கள்லேயும் ஜெயம் ரவி அண்ணன் வந்து இந்த ஸ்பேஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கதையோட ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கோரே வந்து ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங். செகண்ட் விஷயம் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கோட இம்பார்ட்டன்ஸை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்கானிக் ஃபார்மில் என்ன பண்ண முடியும், பண்ண முடியாது, என்ன பண்ணலாம்னு சொல்கிறாங்க, எதை வச்சு பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களும் இதில் வந்து நல்லா பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேர்டு விஷயம் வந்து என்னென்னா டேக்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ். அதாவது இது கவர்மெண்ட்டை யோசிச்சுதான்னு தெரியல, ஆனால் இப்படி ஒரு பிட்டை போட்டு விட்டீங்க, நாளைக்கு விவசாயிகளும் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது எத்தனை பேர் அஃபோர்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அது ஒரு பெரிய ஓப்பன் கொஸ்டின்னு. ஏன்னா அவங்க டேக்ஸ் கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இருக்கா, அவங்க ஆல்ரெடி லைக் ரியல் ஆண்ட்ரப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா. ஏன்னா இயற்கையோடு போராடியே ஜெயிக்கிற வந்து ஒரு விவசாயி. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்டை பண்ணிவிட்டு நம்ம ஜெயிக்குமா ஜெயிக்காதானா வரலைன்னா கூட தூக்கி வச்சுக்கலாம், பின்னாடி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். பட் அன்றைக்கி விதை போட்டு நாளைக்கு முளைச்சி அது அறுவடை பண்ணால் மட்டுமே தான் அன்றைக்கி அடுத்த பொழப்பை பார்க்க முடியும், இல்லைனா அது கம்ப்ளீட் டெப்ட்டாக போயிடும். ஸோ அப்படிங்கிறப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ரியல் ஆண்ட்ரப்ரனர்ஸ், அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை வந்து இந்த படத்தில் நல்ல கன்வே ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த டேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது கவர்மெண்ட் நோட்டீஸ் பண்ணிச்சுன்னா வேறு எங்கேயாவது திரும்பிடுமான்னு தான் டவுட்டாக இருக்குது. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் லைஃப் லாங் அப்படிங்கிறத நம்ம சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸை தட்டி விடுங்க. நான் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் அடுத்து சொல்லிட்டு வரேன். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னென்ன ஃப்ரீ ஸ்கீம்ஸ் இருக்குது, அந்த ஃப்ரீ ஸ்கீம்ஸ் வந்து எப்படி வந்து ஃபார்மர்ஸ்க்கு போய் சேராமல் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப வந்து இது அரசியல் கட்சிகள் வந்து இது வந்து ஃப்ரீ ஸ்கீம்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு எல்லாமே ஃபார்மர்ஸ்க்கு இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபார்மிங் வந்து ஒரு லாஸ் பிஸ்னஸ்ஸு, பட் கார்ப்பரேட் வந்து ஒரு ப்ராஃபிட் பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிறத வந்து ராதாரவி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. பட் அதை உடச்சி ஃபார்மிங்கும் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான். இப்போ ஃபார்மிங் வந்து பிஸ்னஸாக மாறக்கூடாது, பட் ஃபார்மிங் பிஸ்னஸாக மாறிட்டு வர்ற இந்த டைமில் அது ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான், அதை எல்லோரும் கையில் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஜெயம் ரவி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காரு இதில். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து அதாவது அந்த விவசாயி செத்தா அங்கே அரசியல்வாதிங்க வந்து காசு கொடுக்குறது வந்து இன்சூரன்ஸ்லேயே கவர் பண்ணலாம். ஸோ அந்த ஓட்டுக்காக சில விஷயங்களை பண்ணுறாங்க. அது மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கணும், டெத் இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கணும் வித்து கவர்மெண்ட் ஸ்கீம். வந்து இப்போ எப்படி நம்ம வந்து ஓலா ஊபர் ஈஸியாக புக் பண்ண முடியுது, அதே மாதிரி மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் இனிமேல் எந்த இடத்துலையும் இனிமேல் ஸ்க்ராட்ச் கார்டெலாம் பொட்டி கடையில் விற்கலை, பேடிஎம்மு கூகுள் பே வச்சு உடனே நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியுதோ, அது மாதிரி ஃபார்மர்ஸ்க்கான ஸ்கீம்ஸை இந்த மாதிரி ஆப்ஸ் வழியாக அவன் ஒரு ஃபார்மருங்கிற ஐடி கார்டோடு அவனால் ரெஜிஸ்டர் பண்ணி அவனுக்கான ஸ்கீமை அவனோட இவ்வளோ லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனால் அவைல் பண்ணிக்க முடிஞ்சு அப்படின்னா இது ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் நெக்ஸ்ட் பிக் மில்லியனர் இந்தியா. ஏன்னா எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் இதுக்கான நீட் இருக்குது. எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் சுற்றி பார்க்குறேன், எனக்கு கவர்மெண்ட்டில் லோன் கிடைச்சாலும் என்னால் அவைல் பண்ண முடியல. ஸோ அப்போ அந்த கவர்மெண்ட்லேருந்து ஃபார்மர்ஸ்க்குன்னு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸை எவ்வளோ ஈஸி பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குறோமோ அது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும். இந்தியாவுக்கு எல்லா விவசாயியும் யூஸ் பண்ணுவான். நம்ம வந்து விவசாய நாடு, ஃபார்மிங் கண்ட்ரிங்கிறப்போ இது ஏன் நம்ம இன்னும் பண்ணலை, இது பண்ணால் நல்லாயிருக்கும். இது ஒரு சூப்பர் குட் ஸ்டார்ட் அப் ஐடியா. முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் நண்பா. காலேஜில் இருக்க மக்கள் இது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா
வேஸ்ட் பண்ணாமல் இதை ஒன்று பண்ணி விடுங்க, தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட செகண்ட் ஆஃப், அதாவது நான் 5 விஷயம் சொல்லிவிட்டேன். 6வது விஷயமாக ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் வந்து ஹீரோ வில்லனுக்கான சேசிங்கில் ஜெயம் ரவி வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது அவரால் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து இந்தியா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும்னா சாத்தியம் இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீமில் என்னென்னலாம் இருக்கணும், சேல்ஸ் இருக்கணும், அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், மார்க்கெட்டிங் இருக்கணும், அந்த இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று இருக்கிற வண்டி சேர்க்குற லாஜிஸ்டிக்ஸ் இருக்கணும், ஹச்ஆர் இருக்கணும். ஸோ அது மாதிரி நான் ஒன் மேன் ஆர்மி கிடையாது, எல்லோரும் சேர்ந்து வந்திங்கன்னா நம்ம இந்த சேஞ்சஸ், ஆர்கானிக் ஃபார்மிங் சேஞ்சஸை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து 7வது விஷயமாக பார்த்தீங்கன்னா, ஓகே நான் ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் ரெடி பண்ணிட்டேன், என்கிட்ட ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது, இது எப்படி கொண்டு போய் சந்தைப்படுத்துறது, அதாவது உழவர் சந்தைன்னு ஒன்று வந்துச்சு, அது எந்த விதத்தில் நம்ம ஆக்டிவாக யூஸ் பண்ணுறோன்னே தெரியல. பட் ஆனால் அது எப்படி சந்தைப்படுத்துறது, எப்படி வந்து கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த படத்தை நல்லா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ அடிக்கடி லாரி ஸ்ட்ரைக் வருது, அது மாதிரி ஸோ இந்த லாரி ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நம்ம பண்ணி வச்ச பொருட்கள்லாம் அழுகி போயிருமே. ஸோ இப்போ தான் வந்து இந்தியாவில் நிறைய இன்னொரு ஸ்டார்ட் அப் ஐடியா, லைக் நீங்கள் குடோன்ஸு இந்த குட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு குடோன்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஃபார்மிங் பண்ணுற குட்ஸு, இந்த இப்போ தக்காளி இந்த மாதிரி பொருட்களை அழுகாமல் வச்சுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் குட்ஸ் கொடுத்தீங்கன்னா, அது மாதிரி ஆர்கானிக் சீட்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் இது வந்துச்சுன்னா இந்தியா வந்து வேறு லெவலில் போகும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ உங்களுக்கும் இது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸாக போடுங்க, ஆமாம் இது வரணும் அப்படின்ட்டு. ஸோ லாரி ஸ்ட்ரைக்ஸ்னால் என்னென்ன நடக்குது, அதாவது ஒரு பண்ணி வச்ச பொருளை கொண்டு போய் சந்தைப்படுத்த முடியல, எல்லாமே லாஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அப்போ அந்த லாரி ஸ்ட்ரைக்ஸ்னால் டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிற பொருட்களோட விலை வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ லாரி ஸ்ட்ரைக்ஸ் முடிஞ்சுட்டா அந்த பொருளோட விலை ஏறினதை குறைக்கிறாங்களா? இல்லை. ஸோ இது வந்து கார்ப்பரேட்ஸ் வந்து ஒரு இடத்துல இதை வந்து ஒரு இந்த ஹைக் பீரியட் மாதிரி கன்சிடர் பண்ணி ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துலேருந்து நமக்கு தெரிய வர ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை எல்லாத்தையும், இந்த பிளான் எல்லாத்தையும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாரு ஜெயம் ரவி அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக காமிச்சிருக்காங்க. த்ரூஅவுட் இதில் எந்த இடத்துல லேக் ஆகாமல் படம் நல்லா ஸ்பீடாக தான் போகுது. ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்தை. அதே மாதிரி இந்த நம்ம ஷார்ட் ஃபிலிம்லேயும் நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த சேனலோட யூசேஜும் ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து ஓடிடி ஸ்பெசிஃபிக்காக ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட படத்தை ஷார்ட் ஃபிலிமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் ஓடிடியை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 9வது விஷயம், ஸோ இந்தியா மக்கள் வந்து ஆஃபர்ஸ்க்கு எவ்வளோ அடிக்ட்டு, அதாவது இந்த பொருளெல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் கொண்டு வந்த பொருளெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போக முடியல. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டோரேஜ் இடத்த வந்து ஆல்ரெடி கார்ப்பரேட் ஆக்குபை பண்ணிடுச்சு. அதில் வந்து நம்ம கொண்டு போன பொருட்களை அங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்க மாட்டோம் சூப்பர் மார்க்கெட்டில். ஏன்னா ஒரு அபோவ் த மிடில் கிளாஸில் இருக்கிற மக்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் அக்சசபிளாக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் பொருள் வாங்க போனால் அதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அப்படிங்கிறவங்க நம்ம பண்ண ஆர்கானிக் ஃபார்மிங்கோட விலை மறுபடியும் உழவு சந்தைக்கு போகுது, சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போக முடியல. இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து கார்ப்பரேட் ஆஃபர் கொடுத்து தான் இவங்களை உள்ளே இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வெள்ளையனே வெளியேறு திட்டத்தில் வாங்குற மாதிரி எல்லா ஆஃபரில் வாங்கின பொருட்கள் எல்லாம் அந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போட்டு கொளுத்துறாங்க. ஏன்னா ஆர்கானிக் தான் எங்களுக்கு வேணும், இந்த மாதிரி ஆஃபரில் வர்ற ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அண்ட் டைரக்டருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை ஓப்பனாக பேசினதுக்கு. இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து இதை நம்ம ஓட வைக்கலை அப்படின்னா நம்ம பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்காக தான் இது இருக்கும். பட் ஆனால் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் இன்னொரு ஒரு மேஜர் பாயிண்ட் த்ரூஅவுட் த இந்தியாவில் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம், பாய்காட் அமேசான் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா வெளிநாட்டு கம்பெனிலேருந்து வந்து ஸோ அவங்க வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ், நம்மளோட ஓனர்ஷிப் எதுவுமே கொடுக்காம எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதில் இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் இருக்கிற 13 ஃபேமிலிஸ் தான் வந்து அது லைக் இப்போ அம்பானியாக இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு இது 2 மட்டும் தான் வெளியில் தெரியுது. ஸோ அவங்க ஃபேமிலிஸ், அவங்க பண்ணுற பிஸ்னஸ் தான் வெளியில் தெரியுது, மற்றவங்க யாருமே மற்ற பிளேயர்ஸ் வர முடியறதில்ல. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இது எல்லாமே முடிஞ்சு நண்பா. படத்தோட இந்த 10 விஷயமும் நான் சொல்லிட்டேன். செம்ம ஸ்ட்ராங்கான ஸ்டோரி. பட் ஹீரோயின் எதுக்கு போட்டாங்கன்னே தெரில, வேஸ்ட்டு. அவங்க இருந்திருக்கே வேண்டாம். படத்தை வந்து தொய்வுபடுத்தி தான் சொல்லணும். அது மாதிரி ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு வந்து போகிறது கொஞ்சம் நல்லாவே தெரியுது. கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஓகே இப்படி தான் அப்படின்ட்டு. அது மாதிரி மியூசிக்கும் பெருசாக ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா மாசாக காமிச்சிருக்காங்க ஜெயம் ரவியை. பட் மற்ற சீன்ஸ்லலாம் வந்து மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக சாங்ஸ்லலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு தான் தோணுது. ஏன்னா ரொம்ப ஒரு கேட்சியான விஷயமா இல்லை. பட் இந்த படத்தில் இது ரொம்ப சூப்பரான விஷயம். ஸ்டோரி அண்ட் மேக்கிங் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒர்த் டு வாட்ச். பாருங்கள். உங்களுக்கு வேறு எதனா கொஷின்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. ஹாப்பியாக ஆன்சர் பண்ணுவோம். ஆர்கானிக் ஃபார்மிங்கை சப்போர்ட் பண்ணுவோம். இந்தியா நீட் மோர் லீடர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ், நாட் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ இந்த இதை வந்து ஒரு மந்திரமாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லெவல் நம்ம இந்தியாவை மூவ் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் காய், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். டேக் கேர், பாய் பாய்.